இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பொங்கல் தாங்க. அதுக்கு நான் காப்படி அரிசி 3 கை பாசிப்பருப்பு, அதுக்கு தேவையானது திராட்சை, முந்திரி, ஏலக்காய், பேரிச்சம்பழம், கல்கண்டு, நெய், 1 டம்ளர் பால் எடுத்திருக்கேன். பச்சரிசியை கழிஞ்ச தண்ணி எடுத்துக்கலாம், அப்போ தான் அந்த நுரை வரும். பொங்குற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, பொங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கேஸை சிம்மில் வச்சுட்டு அந்த மேலே இருக்க ஆடை எல்லாமே எடுத்துடலாம். இப்போ நம்ம பச்சரிசி சேர்த்துக்கலாம். இது கூடயே நம்ம பாசி பருப்பும் சேர்த்துக்கலாம், ஏன்னா பருப்பு வேகணும். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம நெய் ஊற்றி முந்திரியும் திராட்சையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நான் ஏலக்காயை நல்லா நுணுக்கி இது கூட சேர்த்துக்கிட்டேன். இது கூட 1 டம்ளர் பாலையும் சேர்த்துட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். தண்ணியெல்லாம் வற்றிட்டு பருப்பு வெந்துச்சான்னு பார்த்துக்கலாம். பருப்பு வெந்துருச்சு. நம்ம நாட்டு சக்கரை நான் எடுத்திருக்கேன், நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். பருப்பு 3/4 பதத்துக்கு இருக்கும்போதே நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம், ஏன்னா சர்க்கரையும் தண்ணி விடும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருந்த முந்திரியும் திராட்சையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாங்க. அப்படியே பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதாங்க, பொங்கல் ரெடி ஆயிருச்சுங்க. சுட சுட பொங்கல் ரெடிங்க. இதுக்கு மேலே கல்கண்டு தூவி விட்டால் சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க.
நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல்னா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.